வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய என் அன்னை தந்தையை வணங்கி, குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் வணங்கி, நல்லதொரு சிந்தனைக்கு வித்திட்டிருக்கும் நார்வே, டென்மார்க் ஸ்கை மனவளக்கலை மன்றங்களுக்கும் அதை நடத்தும் அன்பர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் சுகந்தி அம்மாவிற்கும், தவம் நடத்திய அருமையான துரியாதீத தவத்தை நடத்திய நேசமலர் அம்மா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, இன்றைய தலைப்பில் விளைவில்லா வினை இல்லை என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். இது ஞானக்களஞ்சியம் என்ற புத்தகத்தில், இரண்டாம் புத்தகத்தில் விளைவை பற்றியும் வினையை பற்றியும் மகரிஷி அவர்கள், வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நிறைய கவிதைகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த கவிதைகளில் ஒரு வரி ஆரம்பம் விளைவு இல்லா வினை இல்லை, வினையினூடே விளைவு பல தொக்கி நிற்கும் இயற்கை நீதி, விளைவுக்கும் வினைக்கும் இடை கால நீளம், விளைவு தரம் இவை வினையின் தன்மை ஒக்கும். அப்படி ஒரு பாடலை அவர் எழுதியிருக்கிறாரு. இதற்கு முன்னாடி எழுதப்பட்ட பாடலை இது சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வினை தூய்மை அனைவருக்கும் இன்பம் நல்கும், விரிந்த மன தூய்மை மெய்ஞானம் ஈட்டும், வினை தூய்மை மன தூய்மை உயிர்களூடே உயர் அன்பு தொண்டு ஈகை உண்டு பண்ணும், வினை தூய்மை மன தூய்மை பெறுதற்கென்றே வேதம் மதம் உயர் நூல்கள் விரிந்ததாகும், வினை தூய்மை மன தூய்மை வெறுப்பு ஒழித்து விழிப்பு நிலை அன்பு இரக்கம் இயல்பாய் ஆக்கும். இந்த விஷயங்களெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நமக்கு என்ன இதிலிருந்து தெரிய வருது அப்படின்னா, வினை அப்படின்றது அதை செய்துதான் இந்த உலகத்தில் ஒரு இயக்கம் இருந்துட்டு இருக்கு இல்லைங்களா. வினை அது இப்போ தமிழில் நமக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, இப்போ விளைநிலம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதில் 3 காலமும் தொக்கி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது விளைந்த நிலம், விளைகின்ற நிலம், விளையும் நிலம், அதாவது எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம், 3த்தையுமே இணைக்கக்கூடியது. அதை போன்றது இது சிறப்புடையது இந்த வினை. வினை எல்லா காலத்தையும் செய்யக்கூடிய வினை தான் நமக்கு அந்த விளைவுகளாக நாம் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதனால் அதை உணர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலை நாம் பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விளைவு இல்லாத எந்த வினையுமே இல்லை அப்படின்ற ஒரு அறிவை நமக்கு குரு புகட்டுறாங்க. உண்மையிலேயே மனித பிறவி அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பிறவியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஞானம், அதில் தானே இந்த உபதேசங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குது. மனித பிறவியே கிடைத்ததற்கரிய பிறவி. இந்த க்ரௌன் ஆஃப் ஆல் கிரியேஷன் சொல்லுவாங்க. எல்லா உயிரினங்களை விட மேன்மையான ஒரு பிறவி மனித பிறவி. ஆனால் அப்படி கிடைத்த பிறவியிலும் நாம் பல மடங்கு பின்தங்கி தான் இருக்கிறோம். ஏன்னா மனிதனுக்கு அவனுடைய ஞானத்தை புகட்டுவதற்கு, அவன் உள்ளேயே பொதிந்திருக்கக்கூடிய ஞானத்தை வெளிக்கொண்டுவதற்கு ஒரு பக்குவம் வேண்டியிருக்கு, ஒரு உபதேசம் வேண்டியிருக்கு, ஒரு காலம் வேண்டியிருக்கு. அப்போ இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் இப்போ இந்த மனித பிறவியை எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எடுத்தோம்னா, எதற்கு? அதனுடைய ஞானம் பெறுவதற்கு, முக்தி அடைவதற்கு, இறைவனை உணர்வதற்கு, முழுமை பெறுவதற்கு, பல விதமாக சொல்லலாம். எளிமையாக சொல்லணும்னா மகிழ்ந்து வாழ்வதற்கு. எந்த ஒரு மிக எளிமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மனிதன் எதற்கு, மனித பிறவி எதற்கு? மகிழ்ந்து வாழ்வதற்கு. அப்போ அதற்கு அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ மகிழ்ந்து வாழ்வதற்கு ஏன் அவன் மனிதனாக பிறந்தாவும் இப்போ கிடைத்ததற்கரிய ஒரு பிறவி கிடைத்தும் மகிழ்ந்து வாழக்கூடிய திறமை ஏன் அவனுக்கு இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போ அதனுடைய அடிப்படை என்ன பண்ணணும், அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நாம் ஆராயும் பொழுது, அப்போ அவன் நான் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் ஒரு அற்புதமான பிறவி அப்படின்றது அவனுக்கு தெரியலை, மனித பிறவிக்கு தெரியலை. மனித உருவம் தான் கிடைச்சிருக்கே தவிர மனிதனுடைய குணங்கள் பெறவில்லை அவன். அதனால அவனுக்கு அதை புகட்ட வேண்டி இருக்கு.
ஏன் குணம் பெறவில்லை? இப்போ பாருங்க, இவ்வளோ உயிரினங்கள் இந்த இருக்கிறதுல நாம் பேசுகிற வாக்குலேயே நம்ம சொல்கிறோம், மீன் குஞ்சுக்கு நீஞ்ச சொல்லி தரணுமா அப்படின்னு சொல்கிறோம். மீன் குட்டியாக பிறந்தது, அது எதுவும் யாரும் கற்றுக் கொடுக்கவே வேண்டாம், தானாக அது நீந்தது. நமக்கே தெரியும், இந்த ஆமை கடல்ல இருந்து எத்தனை மைல் தாண்டி அந்த கடற்கரைக்கு வந்து மணலில் முட்டையிட்டுட்டு அது பாட்டு திரும்பி போயிடுது. ஆனால் அந்த முட்டையிலிருந்து தகுந்த நேரத்தில் பக்குவப்பட்ட அந்த ஆமை குஞ்சு வெளிவர்றது யாராவது அதுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? அது அந்த கடலுக்கு போகிற வழி சொல்லி கொடுக்குறாங்களா? அந்த கடலில் நீந்துறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? அதில் வாழறதுக்கு தான் எப்படி உணவை உண்டு வாழ வேண்டும், பிறருக்கு உணவாமல் தன் உயிரை எப்படி காப்பாற்றிக்கணுன்ற அறிவெல்லாம் அதுக்கு தானாக இருக்கா இல்லையா? அது நூல் இருக்குது இல்லையா? நான் சமீபத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்கும் பொழுது அதில் ஆக்டோபஸை பற்றி ஒரு சுவாரஸ்யமான இதை பார்க்குறேன். அது சொல்கிறாங்க, இந்த உயிரினங்களில் மிக அறிவு வாய்ந்தது ஆக்டோபஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி ஒரு அறிவு அப்படின்னு அதுக்குன்னு சொன்னால், அது கூட பார்த்திங்கன்னா முட்டை இட்டு விட்டு அது அந்த அந்த முட்டையை காக்குறதோட சரி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது பொறிஞ்சு அதிலிருந்து வெளிவந்து தனி ஒரு ஆக்டோபஸாக தான் அது தன் வாழ்க்கையை தொடங்குது. அதுக்கு எப்படி சாப்பிடணும், எப்படி நீந்தணும், எப்படி தன்னை காப்பாற்றி கொள்ளணும், தனக்கு உணவாக கிடைக்கக்கூடிய பொருளை எப்படி வேட்டையாடணும், தன்னை வேட்டையாடக்கூடிய பெரிய சுறா மீன்களிடமிருந்து தன்னை எப்படி காப்பாற்றி கொள்ளணும், எல்லாவற்றையுமே அது தனியாகத்தான் தானே கற்றுக்கொள்கிறது. அதுக்கு யாரும் புகட்டவே இல்லை. ஆனால் மனித குழந்தை பாருங்க, மனிதன் பிறந்தது அவன் நடக்கிறதுக்கே பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை, தத்தி தாவி நடக்கிறதுக்கே 1 வருடம் எடுக்கிறது. 1 வருஷம் ஆகுது. அவன் அந்த குழந்தை தன் நின்று ஒரு தத்தி நடக்கிறதுக்கே 1 வருடம் எடுத்துக்கொள்கிறது மனித குழந்தை. அதுக்கப்புறம் பேசுறதுக்கு இன்னும் 2-3 வருஷம். இன்னும் பார்த்தீங்கன்னா தன் காலில் நின்று சுயமாக சம்பாரித்து வாழ பழகணும் அப்படின்னா அதற்கு இன்னும் பல கல்வி, பலருடைய உதவி, சமுதாயத்திலிருந்து பெற்ற அறிவு எல்லாவற்றையும் சேர்த்து தான். அப்படியும் ஒரு குடும்ப நிலைக்கு வந்துட்டா கூட, ஒரு கல்யாணம் பண்ணிட்டா கூட, எத்தனை பேருக்கு தான் ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம், எதற்காக இந்த வாழ்க்கை என்பது தெரிகிறதா என்றால் இல்லை. இன்னும் சொல்ல போனால் முழு வாழ்க்கை வாழ்ந்தவர்களில் கூட எத்தனை பேர் இதை உணர்ந்தார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை, கணக்கில். இன்னும் எத்தனையோ பேர் இந்த ஞான பேற்றை அடையாமல் தான் மறைகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு என்ன காலம் அப்படின்னா, அதை விட அதிசயம், விந்தையிலும் விந்தை. என்னன்னு சொல்றாங்கன்னா, குதிரை ஏறும் பொழுது அந்த கடிவாளத்தில் ஒரு காலை வைத்த பின்பு அடுத்த காலை வைக்கும் க்ஷணத்திற்குள்ள ஞானம் பெற முடியும்ன்றாங்க. எப்பேற்பட்ட ஆச்சரியம் பாருங்க. இவ்வளோ காலம் பிறந்து நடக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, பேசுறதுக்கு, பழகிறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்குன்னு இவ்வளோ வருஷம் செலவு பண்ணுற, ஆனால் அந்த ஞானம் உண்மையில் நாம் பெற வேண்டிய, மனித பிறவியில் பெற வேண்டிய ஞானத்தை க்ஷணத்தில் பெறலாம்னு சொல்லணும். இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா? இல்லை நமக்கு. ஆனால் அதுதான் உண்மை. எப்படி உண்மை? எத்தனை காலமாக எல்லோரும் சொல்லியது தான். இயேசு எங்கேயோ பிறந்தவர்கள் கூட, மகான்களாக வாழ்ந்தவர்கள், மீ அண்ட் மை ஃபாதர் அண்ட் மீ ஆர் ஒன் அண்ட் த சேம், பிதா மகன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த தந்தைக்கு பிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் திருவாசகம் பாடின மாணிக்க வாசகர் என்ன வரிகள் எல்லாம் சொல்கிறாள்? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்கிறார். இப்படி எனக்காக நாயில் கடையேனை எனக்காக நீ இறங்கி வந்து அருள்னியே அப்படின்னு அவர் சொல்கிறார், வரிகளை சொல்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசுக்கு மட்டும்தான் பொருந்துமா? பிதா மகன் அவர் மட்டும்தானா? இறைவனது குழந்தை அந்த ஒரு ஜீவன் மட்டும்தானா? திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகர் மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான் இமைப்பொழுதும் நீங்காத இறைவன் இருந்தாரானா? இல்லை. நம்ம எல்லோருக்குமே, மனிதனாக இல்லை, எல்லா உயிருக்கும். திருவள்ளுவரும் அதை தான் சொல்கிறார், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு செய்தொழில் வேற்றுமையால்.
எல்லா பிறவியும் உயிராக பிறந்ததே வந்து எல்லாமே ஈக்குவல், எல்லாம் சமம். இந்த ஞானம் பெறுவதற்கு, இந்த ஞானம் நானும் என்னுடன் வாழும் எல்லா இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் அந்த இறையின் குழந்தைகளே, அந்த பிதாவின் மகன்கள் தான், பிதா குழந்தைகள் தான். இறைவன் என்னுள்ளும் இமைப்பொழுதும் எல்லோருள்ளும் இமைப்பொழுதும் நீங்காமல் வாழ்கிறான். இதை உணர்ந்து கொள்வதற்கு நமக்கு எத்தனை ஆண்டுகள் பிடிக்கிறது. இப்போ நாம் சமீபத்தில் கூட ஒரு கதையை கேட்டோம் இல்லைங்களா? அதாவது ஆட்டு மந்தையில் தெரியாமல் ஒரு சிங்கக்குட்டி ஆட்டு மந்தையோட சேர்ந்துடுது. ஆனால் அதற்கு அது என்னன்னு தெரியலை. அது ஆடு அம்மாவையே தன்னுடைய அம்மாவை நினச்சிக்குது, கூட்டத்தை தன் கூட பிறந்தவங்கன்னு நினச்சிக்குது, அந்த ஆட்டோடவே வளருது. ஆனால் அது வளர்ந்து கர்ஜிக்காமல் ஆடுங்கள் தின்ற புல்லு தின்னுது, ஆடு போலவே கத்துது, அதை போலவே ஒரு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்குது. இதை பார்த்த ஒரு கிழட்டு சிங்கம் அதை என்ன சொல்கிறாங்க, உன்னை உணர்த்த வேண்டும் என்று சொல்லி அதை கொண்டு போய் ஒரு இங்கே வா, நீ யாருன்னு உனக்கு தெரியல அப்படின்னு கொண்டு போய் அந்த நீர் நிறைந்த அந்த ஏரியில் பாரு, உன்னை பாரு அப்படின்னு சொல்லுது. அது தன்னை பார்க்கும் பொழுது தான் ஆடு அல்ல என்பதை உணர்ந்து கொள்வதற்கு எவ்வளவு நேரம் பிடித்தது. அந்த க்ஷணம்தான் சொல்கிறார்கள் ஞானம் பெறுவதற்கு. இந்த கேள்வி எங்கே வந்ததுங்க? இந்த இந்த குதிரை ஏற்றத்தில் ஒரு கால் வைத்துவிட்டு அடுத்த கால் வைப்பதற்குள் ஞானம் வருமா என்ற கேள்வி ஜனக மகாராஜா கேட்குறார். இப்படி ஞானம் வருமா, இதற்கான விளக்கத்தை யார் எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அஷ்டவக்ரர்ன்றவர் வரார். அஷ்டவக்ரவர் வந்து அவர் சொல்லி கொடுக்குறார் இந்த ஞான உபதேசம் ஜனக மகாராஜாவுக்கு. அப்போ அவர் இந்த க்ஷணத்தில் வரும் என்பதை எப்படி நான் ஒப்புக்கொள்வது அப்படின்னா, அப்போ அவங்க நீ வா, அதற்கு ஒரு பக்குவம் தேவை, அந்த பக்குவத்தை அடைந்து விட்டால் அந்த ஞானம் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க, அவருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போது அவர் அந்த காட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அவருக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி அந்த மௌனத்தில் இருக்க வைத்து அந்த க்ஷணத்தில் அவர் தன்னை உணர்ந்து கொள்கிறார். அப்படியே அந்த விளக்கத்தில் அதை சொல்கிறாங்க. அதை கொண்டு வந்து அப்போ அந்த நாட்டு மக்கள் எல்லாம் இவங்க என்ன பண்ணிட்டார் இவர் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் என்னை உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். இது கேட்கும்போது என்னமோ மாயாஜாலம் மாதிரி இருக்கும். என்னது, என்னமோ காட்டு கூட்டிகிட்டு போனாங்களாம், உட்கார வச்சாங்களாம், மௌனத்தில் உட்கார வச்சாங்களாம், உணர்த்திட்டாங்களாம், அவர் உணர்ந்துட்டாரன். உண்மையில் இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இட்லி செய்கிறதுக்கு என்ன வேணுங்க? இட்லி அரிசி வேணும், உளுந்து வேணும், வெந்தயம் வேணும், அளவு எவ்வளோ அப்படின்றது தெரியணும். இதையெல்லாம் சொல்லிட்டா இட்லி வந்துருமா? எப்படி வரும்? அதுக்கு என்னென்ன செய்யணும்? முதல்ல அரிசியை களைஞ்சு ஊற வைக்கணும், உளுந்தையும் வெந்தயத்தையும் ஊற வைக்கணும். எதனோட சேர்க்கணும், எதை தனியாக அரைக்கணும், எதை முதல்ல அரைக்கணும், எதை அப்புறம் அரைக்கணும், இதை அரைக்கணும். மாவா அரைச்சி அதை என்ன செய்யணும், புளிக்க வைக்கணும். உடனே வந்துடாது இட்லி. அப்போ அதை புளிக்க வச்சாலும் அடுத்த நாள் இட்லி வந்துடுங்களா? இல்லை, அதை ஆவியில் வேக வைக்கணும், தண்ணியில் வைக்கக்கூடாது. இட்லி வேகிறதுல கூட இருக்குது. ஏன் இதே இட்லி தான் எல்லாரும் செய்கிறோம். எத்தனை விதமான இட்லியாக இந்த ஒரே இட்லி இருக்குது. ஆனால் இந்த இட்லியை கண்டுபிடிச்சாங்களே, இப்போது இட்லியில் வியாபாரம் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, 200 வகையான இட்லி என்றாரு. ஏன்? அவங்க அதில் உணர்ந்து அதில் ஆழ்ந்து இதில் என்ன செய்ய முடியும் என்பதை தெரிந்து செய்கிறார்கள். தான் யார், தான் செய்யக்கூடிய செயல் என்ன, அதை உணர்ந்து செய்யும் பொழுது உச்சத்தை தொடுகிறார்கள். தவம் செய்வார், இதை தான் சொல்கிறாங்க, தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்றோர் எல்லாம் அவம் செய்வார் ஆசையுட்பட்டே. நாம் வினை செய்யத்தான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம், வினையால்தான் வினைப்பதிவால் தான் வந்திருக்கிறோம், அந்த வினையை தீர்க்கிறதுக்கும் தான் வந்திருக்கிறோம். ஆனால் அது எல்லாத்தையுமே மறந்துட்டு எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
இட்லி செய்யறதுக்கே இவ்வளோ பக்குவம் தேவைப்படுதுன்னா, ஆவியில் வேக வச்ச இந்த இட்லியை செய்யறதுக்கு இவ்வளவு காலம் இவ்வளவு பக்குவம் தேவைப்படுதுன்னா, அப்போ இந்த ஞானம் பெற்ற ஞானத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் வாழ்வதற்கும் நாம் ஒரு பக்குவம் அடைய வேண்டுமே தவிர, அந்த பக்குவமே அந்த ஞானம் பெறுவதற்கு தடையாக மாறக்கூடாது. இப்போ இதை தான் இன்னும் நான் ரொம்ப மகிழ்வாக இதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல இந்த நார்வே டென்மார்க்கு ஸ்கையில் பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த நார்வே டென்மார்க் மன்றத்தில் மட்டும்தான் தவம் முடிஞ்சதும் ஒரு சிறப்பாக 2 வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. பொதுவாக சொல்கிற வாழ்த்துக்கள் எல்லோரும் சொல்கிறது, ஆனால் இவங்க 2 ஆட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு மிகுந்த இதைத்தான் நம்ம மகரிஷி நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இன்றைக்கும் நேசமலரம்மா அதை சொன்னாங்க. ஐக்கிய நாடுகள் சபையின் வாயிலாக இந்த வேதாத்திரியம் உலக மக்கள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்று வாழ்த்துங்க. வாழ்க வளமா இல்லையா? இந்த அறிவை நான் மட்டும் பெற்றதை நான் பெற்றது பெருகை வையகம் என்று சொல்லிட்டு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். மகரிஷி அதற்குத்தான் சொல்றாரு, அதை தான் சொல்லி கொடுக்குறாரு. உலகத்துக்கு கொண்டு போங்க, தனி மனிதனுக்கு அமைதி ஏற்றால் உலக சமாதானம் கிட்டும் என்று சொல்லி நமக்கு. இப்போ இந்த எவ்வளவு சிறப்பான வாழ்த்து! இந்த ஐக்கிய நாடுகள் சபை வாயிலாக உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்ம வேதாத்திரியம் கொண்டு போய் சேர்க்கணுன்ற வாழ்த்துறதுலேயே வச்சுட்டாங்க பாருங்க. அடுத்த வாழ்த்து, 2வது வாழ்த்து இன்னும் சிறப்பு. அது என்ன சொல்றாங்க பாருங்க. இயற்கை சீற்றங்கள்லிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு மனிதனுடைய, அதுவும் என்ன, தனி மனிதனுடைய எண்ணம், ஒவ்வொரு தனி மனிதனுடைய எண்ணமும் உயர்வான நிலைக்கு செல்லணும்னு வாழ்த்துங்கன்றாங்க. வாழ்க வளமுடன். அடிமடியில் கையை வச்சா மாதிரி இந்த எண்ணம் தான் எல்லாமா மாறுது. எண்ணம் தான் சொல்லா மாறுது, செயலா மாறுது. செயல் தானே வினை. இந்த எண்ணத்திலேயே நாம் உயர்த்திட்டோம்னா, அதுவும் பாருங்க, தனி மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த எண்ணம் உயரணும்னு அதுலேயே வாழ்த்துறோம். அது எப்பேற்பட்ட ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் உதித்த வாழ்த்து அது இல்லைங்களா? மகரிஷி வாழ்த்த சொன்னார். நீ நினைக்கிறது நடக்கும்னு சொன்னார். ஏன்னா நாம அந்த இறைவனின் பிள்ளைகள் தான். நாம என்ன என்றோமோ, எதை செய்ய நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும், நம்மளால சாதிக்க முடியும். அதற்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அப்ப இது இப்போ சமநிலையில நாம இல்லை. அதை சமநிலைக்கு கொண்டு வர்றதுக்கு என்னென்ன வழி, எதெல்லாம் புதுசா கண்டுபிடிக்கணுமோ அதெல்லாம் உபயோகிங்க. நாம இப்ப பேசிட்டு இருக்கிறது, இங்க கொட்டிக்கிட்டு இருக்குது மழை, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது கடும் குளிர்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இது நேரம் வித்தியாசம் இருக்குது, நாடு வித்தியாசம் இருக்குது, எத்தனை மைல் தூரத்துலேருந்து நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நாம் இந்த விஞ்ஞான வளர்ச்சியினால், அறிவின் வளர்ச்சியினால், யாரோ ஒரு மனிதர் எங்கேயோ கண்டுபிடித்த ஒரு கருவியினால் நாம் அதை உபயோகித்து இந்த அறிவை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும், இப்படி வாழக்கூடிய தனி மனிதனும் தன்னை உணர்ந்து, தன் நிலை உணர்ந்து, தன்னுடைய வேலை என்ன அப்படின்றத உயர்ந்து அவன் செய்வானே ஆனால் அவனுடைய காரியங்கள் எவ்வளவு சிறப்பாக இருக்கும், எவ்வளவு இதுவாக இருக்கும்னு நினச்சி பாருங்க. என்ன தேவை? அதற்கு என்ன தேவை? வி நீட் அ பேஷன். ஒரு ஆர்வம் இருக்கணும். நானும் எதற்காக வந்தேன் என்பதை உணர்ந்து, நான் என்ன செய்கிறேன் என்பதை உணர்ந்து, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அறிந்து ஆராய்ந்து சிந்தித்து, எதெல்லாம் நாம் கிடைத்ததோ அதையெல்லாம் உபயோகித்து ஒரு பேஷன், ஒரு ஆர்வத்தோடு, அந்த ஆர்வம் நாதமாக நம்ம எல்லோருக்குள்ளேயும் இருக்கணும். அடுத்து தேவை பேஷன்ஸ். மகரிஷி கொடுத்த தவத்தை நான் இன்னைக்கு பண்ணிட்டேன், இன்னைக்கு எனக்கு பலன் வரணும், இன்னைக்கு நான் இந்த மாதம் நான் செஞ்சுட்டேன் எனக்கு பலன் வரணும். இல்லைங்க. இந்த ஞானம் அப்படின்றது பெறுறது ஒரு க்ஷணமாக இருக்கலாங்க. ஆனால் அதை அழிக்கிறதுக்கு பல 1000 காரணங்கள் இருக்கிறது. அதை அழிக்கிறதுக்கு இந்த ஞானம் நம்மளை விட்டு மாயையாக மறைஞ்சு போகிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது. ஏனென்றால் ஞானம் உண்மை ஒன்று தான், ஒன்லி ஒன். ஆனால் அஞ்ஞானம், மாயைன்னு உலகத்தில் பார்க்குற அத்தனையும் தான், அத்தனையும் நம்ம உடம்புல இருக்கிற இந்த 5 இந்திரியங்கள் மட்டும் இல்லை, பஞ்சபூதங்கள் மட்டும் இல்லை, காண்ற எல்லாமே மாயை, பொய்.
அப்ப இந்த கிடைச்ச இந்த ஒரு மெய்யை, இந்த க்ஷணத்தில் கிடைத்த இந்த ஒரு மெய்யை அழிக்கக்கூடியது தான் நம்மளை சூழ்ந்து இருக்குது. அந்த அழிக்கக்கூடியதுல தான் நம்ம இருக்கிறோம். ஆனா தெளிவுல வாழ்ந்தவனுக்கு இதெல்லாம் பண்ணாது. இத்தனையும் ஒண்ணுமே பண்ணுவதே இல்லை. எப்போ அப்போ உன்னுடைய வினைகள் சிறப்பா இருக்கு, உன் வாழ்க்கை சிறப்பா இருக்கு, உன்னை அடைந்தவர்கள் பாருங்க. நமக்கு கிடைச்சிச்சு, ஆனா நம்ம உலகம் முழுதும் வாழ்த்திட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு தனி மனிதனுடைய எண்ணமும் ஏறணும்னு நம்ம வாழ்த்திட்டு இருக்கிறோம். இது எவ்வளவு வேலை செய்யும். இது நம்மளுடைய வான்காந்தத்திலையும் நம்மளுடைய ஜீவகாந்தத்திலையும் வான்காந்தத்திலையும் பதிவு செய்து எவ்வளவு சீக்கிரம் நம்ம மகரிஷி நினைத்த உலக சமாதானத்தை கொண்டு வரும்னு நினைச்சு பாருங்க. அப்போ அதற்குரிய பேஷன்ஸ் வேணும், பொறுமை வேண்டும். இன்னைக்கு நித்திய கர்மமாக நான் செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்ய வேண்டும். உடற்பயிற்சி, உடலுக்கு மனப்பயிற்சி, அகத்தவம் அகத்தாய்வு, காயகல்ப பயிற்சி, உயிருக்கு நான் செய்ய வேண்டிய பயிற்சிகளை நான் செய்ய வேண்டும். இன்னைக்கு செஞ்சதை நான் செஞ்சுட்டேன், அவ்வளோதான். இன்னைக்கு நான் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டேன், என் பசி முடிஞ்சதுன்னு அதோடு விட்டுடுறோமா? தினம் தினம் சமைச்சு சாப்பிட்றோமா இல்லையா? தினம் தினம் வயிற்று பசிக்கு நாம் உணவை கொடுக்குறோமா இல்லையா? நான் இன்று ஞானம் பெற்றுவிட்டேன் என்பது என் வாழ்நாள் முழுவதும் அதை நான் விழிப்புடன் வைத்திருக்க வேண்டுமே. அதற்கு பேஷன்ஸ் வேண்டும், பொறுமை வேண்டும். ஸோ பேஷன்ஸ். அடுத்தது ப்ராக்டிஸ். ஒன்றுமே இல்லை, பயிற்சி. நான் இந்த பயிற்சியை பெற்றுட்டேன்னு ஏட்டு புத்தகம் கறிக்கு உதவாது. ஏட்டில் எழுதி வச்சா அது சுவைக்குமா? சக்கரைன்னு எழுதி வச்சா அது சுவைக்குமா? சுவைக்காது. அது எங்கேன்னு தேடி போகணும், அதை அடையணும். அந்த பயிற்சி முயற்சி வேண்டும். அது என்னைக்கு வேண்டும்? நித்தமும் வேண்டும், தினமும் வேண்டும். இதுதான் நமக்கு இந்த உண்மையில் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்றதும் இதுதான். முயற்சி தன்மை வெறுத்த கூலி தரும் அப்படின்றால், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வெறுத்த கூலி தரும். நாம் எது தடையாக இருந்தாலும், தடையாக இருப்பதற்கு அதான் சொல்கிறேனே, நான் இருக்கிற காரணங்கள் அனைத்தும் தடையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களை தடை செய்யும். ஆனால் நாம் தெளிந்த ஒன்றை மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிற தெளிவான பாதையை பிடித்து கொண்டு இந்த பயிற்சிகளை செய்து கொண்டு என் கடமையை வாழ்வாக, பகவத்கீதை கர்ம யோகத்தை போதிக்கின்ற ஒரு கீதை. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. அப்போ உன்னுடைய கடமை என்னவோ, உன்னுடைய வினை என்னவோ, நீ எதற்காக பிறந்தையோ அதை செய். உன்னால் அதிலும் உச்சத்தை அடைய முடியும். இப்போ எப்பயோ நடந்த ஒரு கதையை உதாரணம் சொல்கிறேன். நான் இப்போ நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை எடுத்து சொல்கிறேன். ஆனால் அதற்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னு சொல்கிறேன். நான் ஒரு உதாரணமாக இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றி சொல்ல விரும்புகிறேன். அவருடைய காணொளி ஒரு பேட்டி ஒன்றை நான் படிக்கிறேன். பேட்டி ஒன்றை நான் கேட்க நேர்ந்தது. அதில் அவர் சொல்றாரு, ஒரு யானை மதம் பிடிக்க போகக்கூடிய நிலையில உரிமை கொண்டு அதை டிஸ்டர்ப்டா இருக்கு, அமைதி இல்லாம கஷ்டப்படுது. அப்ப அந்த பாகன் என்ன செய்தாராமா, இளையராஜா இசையமைத்த ஒரு தாலாட்டு பாடலை ஒலிக்க செய்தாராமா. மதம் பிடிக்க நிலையில இருந்த யானை அதை கேட்டு உறங்கியது அப்படின்னு இதை இசைஞானியை இளையராஜாவே சொல்றார் அந்த பேட்டியில. அந்த கம்போஸ் பண்ண அந்த மியூசிக் தாலாட்டு பாட்டை கேட்டு அந்த யானை உறங்கியதை வாட்ஸ்அப்லேயும் நிறைய வீடியோவில் வந்தது. நான் அந்த வாட்ஸ்அப்பை பார்க்கல, ஆனால் அவர் சொல்கிறத கேட்ட வாட்ஸ்அப் அதை பார்த்தேன். அடுத்து ஒரு உதாரணம் அவர் சொல்கிறார், ஏதோ ஒரு கிராமத்தில் எங்கேயோ ஒரு சினிமா கொட்டகையில் போடக்கூடிய ஒரு பாட்டுக்காக யானை கூட்டமே வந்துதாமா. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சின்னு ஏதோ ஒரு பாடல் போல இருக்கு. அந்த பாடலை கேட்பதற்காக யானை கூட்டம் அந்த தியேட்டரை நோக்கி, அந்த திரைப்பு இடக்கூடிய இதை நோக்கி, நெல் வயலையோ வாழை தோப்பையோ எதையுமே நாசம் பண்ணாமல் அமைதியாக வந்து அந்த பாடல் வர வரைக்கும் காத்திருந்து அந்த பாட்டை கேட்டுட்டு அமைதியாக திருப்பி அதே மாதிரி எதையும் நாசம் பண்ணாமல் திரும்பி போயிடுவாமா. இது ஒரு வாரம் நடந்திருக்கிறது அந்த ஊரில்.
அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. மூன்றாவதாகவும் அவர் ஒரு விஷயம் சொல்றார். ஒரு அறுவை சிகிச்சை செய்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில தன் குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கிறாங்க. அந்த தாய் பார்க்குறாங்க, மருத்துவர்கள் பார்க்குறாங்க, சிகிச்சை முடிச்சிருக்காங்க. ஆனால் அறுவை சிகிச்சை முடிச்சும் அசைவற்ற நிலையில் அந்த குழந்தை கிடக்குது. அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த டாக்டர்களும் மருத்துவர்களும் அந்த இவங்களும் கேட்கும்பொழுது அந்த தாய் கேட்குறாங்க, திருவாசகம் ஒலிக்க செய்கிறீங்களா? எனக்கு திருவாசகம் கேட்குவதற்கு ஒரு வாய்ப்பு வேணும்னு கேட்கும்போது இசைஞானி இளையராஜாவோட சிம்பனியில் அந்த திருவாசகத்தை ஒலிக்க வைக்கிறாங்க. அந்த பாடலை கேட்டு அந்த உயிர் அசைது, அந்த குழந்தை அசைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பேற்பட்ட ஒரு கம்போசிஷன், ஒரு இசையை கொண்டு எதையெல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்றத நாம் வாழைப்பழத்தை கனிய வச்சாங்க, மலையை புளிய வச்சாங்க அமிர்தவர்ஷினி ராகத்தில், இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் இப்படி நம்மோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர் சாதித்து காட்டி இருக்கிறார். அவர் தன் வேலையை தவமாக, அவர் தன் வினையை தவமாக எடுத்து செய்திருக்கிறார். அதில் உச்சம் தொடக்கூடிய அளவிற்கு அவர் சென்று இருக்கிறார். அதே போலத்தான் இது பாருங்க, நம்ம இப்போ இட்லி சொன்னோம் இல்லை, அந்த இட்லியை கூட அதில் அந்த பக்குவத்தை சரியாக உணர்ந்தவங்க அதை 200 வகை இட்லியை உற்பத்தி செய்து உலகம் பூரா புகழ்பெற்று இருக்கிறாங்க. நீங்கள் எந்த வேலை செய்த ஒரு சாதாரண மனிதனாக இருக்கலாம், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் செய்தொழில் வேற்றுமையால் சிறப்பை அடைய முடியும் என்பது நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் காட்டக்கூடிய உதாரணம். நான் என்னத்துக்காக இந்த இளையராஜா அது சொல்லலாமா அப்படின்னு நினச்சேன்னா, இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கிறது என்னன்னா, இளையராஜாவின் பெயரையோ படத்தையோ அனுமதியின்றி பயன்படுத்த இடைக்கால தடை அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறதா பேப்பரில் இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு. அது ஏன்? இப்படி உச்சம் தொட்ட தவத்தினால், தன்னை உணர்ந்ததினால், தன் கருமத்தின் தான் செய்யக்கூடிய வினை செயலின் திறத்தை உயர்த்தியவரை பல பேர் அதில் லாபம் பார்க்க அவருடைய உழைப்பை திருடுவதற்கு பயன்படுத்துவதனால் அவர் இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம். இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நம்ம நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்தில் நம்மளை சூழ்ந்து. நம்மளுடைய செயல், நம் கருமம் என்ன, எந்த வினையாக இருந்தாலும் விளைவில்லாமல் போகவே போகாது. இறை நீதி அப்படின்றார். வினையினுடைய விளைவு பல தொக்கி நிற்கும் இயற்கை நீதி, நேச்சுரல் லா, சட்டம். இதுதான். இதிலிருந்து நீ தப்பிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ இந்த விளைவில்லா வினை நாம் உணர்றதுக்கும் இது அப்படி வாழ்கிறதற்கும் தடையேதும் இல்லை என்று சொல்லி இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி, இதுகாரும் செவிமடித்த உங்களுக்கும் அன்பு பாராட்டி நன்றி பாராட்டி அமைகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.